என்றைக்குமே பாசிட்டிவாக இருங்க, என்றைக்குமே நெகட்டிவாக இருக்காதீங்க. பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தவங்க பேசுகிறத காதில் வாங்கிட்டு இருந்தால், அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்கிட்டா உங்களால் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. உடம்பு சரியில்லாததோட மனசு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, நிறையா கஷ்டம் இருக்குது. வெல்கம் பேக் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். இந்த பக்கம் ஏன் வரேன்னா, இங்கே தான் ஆர்டர் கொடுத்தேன். இப்போ தான் ஈஸியாக ஒரு ஆர்டர் கொடுத்தேன். அங்கே ஒரு கப்பல் நிற்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூரமாக இருக்குது, தெரியுமான்னு தெரியல. அந்த கப்பல் இங்கே பக்கத்துலேயே நின்றுச்சு, செம்ம பெருசாக இருந்துச்சு. நான் குறுக்க வரும்போது பார்த்தேன், ஆர்டர் கொடுக்க வரும்போது பார்த்தேன், செம்ம பெருசாக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, தூரமாக இருக்குது. இங்கேருந்து இப்போ எனக்கு கண்ணில் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இம்மா நேரம் இங்கே நின்றுச்சு கிட்ட. நான் இங்கே வந்து பார்த்து தான் போனேன் கப்பல். எப்போ அவ்வளோ பெருசு இருக்குது, அதில் போகணும் போல் இருக்குது. வெயில் அடியிலனா உள்ளே போய் உக்காந்துட்டு போவேன், வெயில் அடிக்குது. ஆனால் இந்த இடத்துல அலைலாம் அதிகமாக வரும். இங்கே போர்டு விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நான் இங்கே இந்த ஈஷாரில் நிறைய இடத்துல வந்திருக்கேன், ஆனால் இந்த இடத்துல மட்டும் அலை அதிகமாக வரும் இந்த பீச்சில். அதனால் இங்கே போர்டெலாம் வச்சுருக்காங்க, இங்கே யாரும் வர வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நிறைய பேர் குளிப்பேன், நான் பார்ப்பேன். இங்கே பாருங்கள் அலை எப்படி வருது பாருங்கள். இந்த இடத்துல நான் எப்போ வந்தாலும் பார்ப்பேன், அலை வந்து ரொம்ப மோசமாக வரும். கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அது வரையும். மற்ற இதுக்கப்புறம் 2-3 தெரு தள்ளி அங்கெல்லாம் போனால் அலை ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். இங்கே மட்டும் எப்படின்னு தெரில. இப்போ நான் நிற்கும் போதே அவ்வளோ பேர் அலை 2 வந்துச்சு. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18th ஆகஸ்ட். இப்போ டைம் கரெக்டாக மதியானம் 3 மணி ஆகுது. இது வரையும் நான் வந்ததுலேருந்து ஒரு 9 ஆர்டர் எடுத்திருப்பேன். காலைல ஒரு 10:30 தான் ஏஞ்சேன். ஏஞ்சிக்கிறது ஒரு 10:30 ஆயிடுச்சு. 10:30 முழிப்பு வந்துச்சு, ஏஞ்சிக்கிறது ஒரு 10:30 ஆயிடுச்சு. ஏஞ்சி குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து ஒரு 11:45 12 மணிக்கு லாகின் பண்ணேன். நான் வந்து இனிமேலாம் டார்கெட் வச்சு ஓட்ட போகிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 25 ஆர்டர் கணக்கு வந்தாலே இந்த 160 ஆர்டர் வீக்லி இன்சென்டிவ் வந்துடும். அது முடிச்சாலே போதும். நான் வந்து இனிமேல் டார்கெட் வச்சு ஓட்ட போகிறதில்ல. நான் இனிமேல் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். டார்கெட் வச்சு ஓட்டி 2 வாரமாக டார்கெட் வச்சு ஓட்டி எனக்கு வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ண விட்டேன். போன மாதம் வீட்டுக்கு போகிறப்பே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனேன் எனக்கு நானே. எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றிடணும் அடுத்த மாதம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளன்னு பார்த்தேன். இன்னும் 100 வரல. அது பிரச்சனை இல்லை, என் மேலே தான் தப்பு. ஏன்னா நான் ஒழுங்காக வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் போடல. என்னால் இந்த தம்ப்நெயிலுக்கு அந்த டைட்டில் நான் எஃபெக்ட்ஸ் போட முடியல. மற்றபடி ஓகே தான். போக போக பேசுகிறதுலாம் வந்து கான்ஃபிடென்ட்லாம் நல்லா இருக்குது. நேற்று வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அது டவுன்லோட் ஆகிற ஆப்பில் பாட்டு கேட்டிருந்தேன் நண்பா. அப்போ இந்த விஜய் அண்ணா பாட்டு மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோரி பாட்டு வரும்ல, அதில் ஒரு சில லைன் சூப்பராக இருந்துச்சு. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நான் அந்த லைனை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இது வந்து ஸ்பீடாக போனால் கவனம் மஸ்ட்டு, ஸ்லோவாக போனால் ஸ்டெடியும் மஸ்ட்டு. இது வந்து டிரைவிங்லேயும் சூட் ஆகும், எனக்கு வாழ்க்கையிலையும் சூட் ஆகும். நம்ம எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸ்பீடாக போனால் கவனம் மஸ்ட்டு கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கரியரில் வந்து டக்குன்னு ஒரு வேளை பெரிய பெரிய பொசிஷனுக்கு போனாவோ, அந்த மாதிரி டக்குன்னு வளர்ந்தாவோ உங்கள் கூட இருக்கவங்களுக்கே உங்கள் மேலே பொறாமல் வரும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம கூட இருக்கவங்களுக்கே நம்மளை பிடிக்காது, நம்ம ட்ராக்கை மாற்ற பார்ப்பாங்க. இல்லைனா எதனா ஒன்று சொல்லி டீமோட்டிவேட் பண்ணுவாங்க, இப்போல்லாம் முடியாதரா அப்போல்லாம் முடியாதரா அப்படின்ட்டு. அதனால் கவனம் மஸ்ட்டு. நம்மளை கீழே தள்ளி விட தான் 1000 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைனு, haters are gonna hate but ignore calmly, negativity எல்லாம் தள்ளி வை baby, focus on what you dream and don't worry மாப்பி, பாசிட்டிவிட்டி உன்னை லிஃப்ட் பண்ணும் பேபி. நான் உங்ககிட்ட எப்பயுமே சொல்லுவேன், நெகட்டிவாக இருக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த பாட்டில் இந்த லைன் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இப்போ
அதில் என்ன வருது, நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளி வை, பாசிட்டிவிட்டி உன்னை லிஃப்ட் பண்ணும். நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேங்க, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவாகவே இருக்காதீங்க. நெகட்டிவாக யோசிச்சா நெகட்டிவாக தான் இருக்கும் உங்கள் மைண்டு. நம்மளை வந்து பிடிக்காத எத்தனை பேர் வேணா இருப்பாங்க, நம்ம பண்ணுறதை பிடிக்காத எத்தனை பேர் வேணா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பொறாமையாக கூட இருக்கலாம். ஒரு வேளை இவன் வளர்ந்துருவானோ, ஒரு வேளை இவனுக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் வந்து பொறாமையாக கூட இருக்கலாம். என்றைக்குமே பாசிட்டிவாக இருங்க, என்றைக்குமே நெகட்டிவாக இருக்காதீங்க. பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தவங்க பேசுகிறத காதில் வாங்கிட்டு இருந்தால், அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்கிட்டா உங்களால் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. எதனா அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நல்ல அட்வைஸ் பண்ணாங்கன்னா எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. அவங்க நம்ம கோலை நம்ம ட்ராக்கை மாற்ற பார்த்தா சரியில்லடா அப்படியே மாற்ற பார்த்தா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி, இதை பார்த்து பாம்பு நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே நண்பா, நான் ஸ்டோருக்கு போயிட்டு ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது ஈவினிங். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நல்லா முடியல, உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, ஃபுல் டயர்டாக. உடம்பு சரியில்லாத மாதிரி போகுது. என் தெரிஞ்சு உடம்பு சரியில்லாமல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் ஃபுல்லாகவே மழையில் அடிக்கடி நினச்சி ஓட்டினல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வைக்கும்போது ஃபுல் டயர்டு. எப்போ இந்த டயர்டில் ஓட்டினா நாளைக்கு ஏஞ்சி போக முடியாது, அந்தளவுக்கு ஆகிடும். சரி ரொம்ப வேணாம் அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 ஆர்டர் ஓட்டிருக்கேன் இன்றைக்கி. உடம்பு சரியில்லாதோட மனசு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, நிறையா கஷ்டம் இருக்குது. பா உடம்பு சரியில்லாமல் போகுது, மனசும் கஷ்டமாக இருக்குது, மனசும் சரியில்லை. காலைல ஒரு 2 ஆர்டரு காலைல ஏஞ்சி போகும்போது டயர்டாக இருந்துச்சு. ஒரு 2 ஆர்டரு 3 ஆர்டரு ஓட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்க போகும் செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு வந்து நான் இன்னொரு ஆர்டருக்கு வெயிட்டும் ஸ்கேனும் பண்ணல, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தான் பண்ணேன் பொறுமையாக. சரி பார்த்தேன், இதுக்கப்புறம்லாம் செட்டே ஆகாது, எதுக்கு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு வேணாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். இந்த வாரம் எப்படி இருந்தாலும் நான் அவ்வளோதான் ஓட்ட போடலாம், நான் சொன்னல. ஒரு நாள் கூட இன்னும் லீவ் எடுக்கல இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில். டெய்லியும் வீடியோ போடணும். என்னை நம்பி இவ்வளோ பேர் 85 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. டெய்லியும் வீடியோ போட்டு ஆகணும், டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும், பிக்கப் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 13மே வந்து இப்போ இன்றைக்கி ஒரு 7 ஹவர்ஸ் வாங்கிட்டு இருந்திருப்பேன். ஓட்டியிருந்தா ஒரு 17 ஓட்டி இருந்திருக்கலாம். நான் வந்து நடுவில் ரெஸ்ட் எடுத்து கேப் எடுத்து ஓட்டினேன். முடியல சுத்தமாக, என்ன பண்ணுறது. சரி ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு விட்டேன். நான் பேசும்போதே தெரியும் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், சுத்தமாக உடம்பு சரியில்லை. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலன்னா அவ்வளோதான், முடியாமல் போயிடும், ரொம்ப முடியாமல் போயிடும். நேற்று ஒரு சுப்பா சிப்ஸ் ஆர்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், பெரிய பாக்கெட்டு, அந்த 35 ரூபா பாக்கெட்டு 2 பண்ணியிருந்தார். பேக் ஆஃப் 1 அப்படின்னு போட்டு ரெண்டு இது இருந்துச்சு. பாதி தூரம் போனோடனே கேன்சல் பண்ணிட்டார். அதை நான் என்ன பண்ணேன், பேக் ஆஃப் 1 தானே அப்படின்ட்டு 2 இருந்துச்சாக 1 தூக்கி பேக்கில் போட்டேன். அதை தான் சாப்பிட்டு வரேன் வாயில். நல்லா இருக்குது, சால்ட்டியாக சூப்பராக இருக்குது. 1 மட்டும் எடுத்துக்கிட்டு 1 திரும்பி ஸ்டோரில் கொடுத்துட்டேன். அதில் இன்னும் பாதி இருக்குது. அது ஒரு 30 பீஸ் இருக்கும் போல், சின்னதாக அந்த 30 இருக்குது, அது மேலே இருக்கும் போல், 30 இருக்கும். நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு. சரி ஓகே நண்பா, நாளைக்கு பார்ப்போம் நண்பா. நான் போய் டெஸ்ட் எடுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க, என் வீடியோ லைக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ ஸோ மச். கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.